புஷ்பா 2 படத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் ஆக்டர் அல்லு அர்ஜுன் ஹீரோ நடிக்கிற அவருடைய 22வது படத்தை டைரக்டர் அட்லி தான் டைரக்ஷன் பண்றாரு. இது நம்ம டைரக்டர் அட்லி டைரக்ஷன் பண்ற 6வது படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. படத்துல ஹீரோயினா ஆக்டர் தீபிகா படுகோன் அவர்கள் தான் நடிக்கிறாங்க. டைரக்டர் அட்லியோட டைரக்ஷன் அப்படின்னா எப்பயுமே அனிருத் தான் மியூசிக் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துக்கு அனிருத் இல்லாம யங் மியூசிக் டைரக்டரான சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்றாரு. இந்த படம் ஒரு ஹை பட்ஜெட்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா டைரக்டர் அட்லி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு ஹாலிவுட்ல மார்வல் சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கு ஒர்க் பண்ண ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து விசுவல் எஃபெக்ட்ஸ், சிஜி அப்படின்னு எல்லா விதமான டெக்னிக்கல் ஒர்க்குக்கும் ஹாலிவுட்ல சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கு ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டைரக்டர்ஸ் தான் இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை விட இந்த படத்துக்கு தான் அதிக பொருட்செலவுல இந்த படத்தை உருவாக்க போறாங்களாம். டைரக்டர் அட்லி இந்த படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே ஹாட்ஸ்பாட் 2 படத்துல எக்கச்சக்க ஆக்டர்ஸ் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஹாட்ஸ்பாட் 2 படத்துல ஆக்டர் பிரியா பவானி சங்கர் அவர்களும் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ் சிவாஜி அப்படிங்கிற ஒரு புது ஹிந்தி படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 May 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன்ல ஆக்டர் மகேஷ் பாபு அவர்கள் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க படம் தான் வாரணாசி. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா சோப்ரா நடிச்சிட்டு இருக்காங்க. வில்லன் கேரக்டர்ல ஆக்டர் பிருத்திவிராஜ் நடிச்சிட்டு இருக்காரு. டைரக்டர் ஜேம்ஸ் கன் டைரக்ஷன்ல அவதார் பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஸ் படம் December 19 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் இந்தியாவில் அவதார் 3 படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ரொமோஷன்ல டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் வீடியோ கால் மூலியமா டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் கூட பேசியிருக்காரு. நம்ம உலகத்துடைய 2 சிறந்த டைரக்டர்ஸ் பேசிக்கிட்ட அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். அதுவும் அந்த வீடியோவில் டைரக்டர் ஜேம்ஸ் கன் எஸ் ராஜமௌலி அவர்கள் கிட்ட நீங்கள் எடுத்துட்டு இருக்க வாரணாசி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் வரேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷூட்டிங் கேமராவை நான் என் கையால் பிடிச்சி சில சீன்ஸையும் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலை சிறந்த 2 டைரக்டர்ஸ் ஒன்றா சந்திக்கிறதே பெரிய விஷயம்தான். ஹாலிவுட் ஜாம்பவானான டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் இந்தியாவுக்கு வந்து டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்களுடைய வாரணாசி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் சொன்ன மாதிரி வராரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதா இருந்த அவருடைய 173வது படத்தை டைரக்டர் சுந்தர்சி தான் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் டைரக்டர் சுந்தர்சி அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டாரு. அந்த படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சுந்தர்சி விஷால் அவர்களை ஹீரோ வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இந்த படம் ஒரு ஃபுல் ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக டைரக்டர் சுந்தர்சி எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் தமன்னா அவர்கள் நடிக்கிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மார்க் படத்துடைய தமிழ்நாடு ப்ரொமோஷன் இப்போ சென்னையில் நடந்திருக்கு. அந்த ப்ரொமோஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மார்க் மூவி டீம். கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிருக்க இந்த மார்க் படம் December 25 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மார்க் படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை பிக்சர்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் நிவின் பலு ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் சர்வமயம். இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் December 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ஜெயிலர் படத்தில் காவாலியோ சாங்கை மறக்கவே முடியாது. இந்த சாங்கில் ஆக்டர் தமன்னா அவர்கள் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அனிருத்துடைய மியூசிக்கில் சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் தமன்னாவுடைய டான்ஸு தரமாக இருக்கும். இப்போ ஜெயிலர் பார்ட் 1ல் தமன்னா டான்ஸ் ஆடியிருப்பாங்க காவாலியா பாட்டுக்கு. இப்போ ஜெயிலர் 2 படத்துலையும் காவாலியா மாதிரியே ஒரு சூப்பரான சாங்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாங்கில் பிரபல பாலிவுட் ஆக்டர் நூரா ஃபேதேகி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சாங்குக்கான ஷூட்டிங் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டதா தகவல் வந்திருக்கு. ஜெயிலர் 1ல் தமன்னாவுடைய காவாலா சாங் மாதிரி ஃபயரா, ஜெயிலர் 2ல் ஆக்டர் நூரா ஃபேதேகியோடைய ஃபயரான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் அச் வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங்கை இப்போ ஃபயராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்துடைய மியூசிக்கில் ஒரு பேர் வரலாறு அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் 2026 January 9 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட் புக்கிங் கேரளாவில் December 31 ஸ்டார்ட் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மாதிரியே நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கேரளாவில் ஃபேன்ஸ் அதிகம். அதனால தான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை ஜி தமிழ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கொம்பு சிவி.
இந்த படத்தில் ஆக்டர் சரத்குமார் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கொம்பு சிவி படம் டிசம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படிங்கிற ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி டிசம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் அவதார் படத்துடைய தேர்ட் பார்ட் அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் படம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் டிசம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்டர் மம்முட்டி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் டாமன்சி அண்ட் த லேடிஸ் பஸ். இந்த படம் மலையாளம், தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில் G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கயல் ஆனந்தி லீட் ரோலில் நடிச்சிருக்க தெலுங்கு படம் தான் பிரேமன்டி படம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 19 ரிலீஸ் பண்ணுறாங்க. த கிரேட் ஃபோல்டு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 19 தமிழ் டப்போடு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் அவுட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸுடைய சீசன் 2 டிசம்பர் 17 இப்போ தமிழ் டப்போடு அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நிவின் பாலி ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஃபார்மா. இந்த படம் டிசம்பர் 19 மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹார்ட்லி பேட்டரி அப்படிங்கிற ஒரு லவ் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு தமிழ் வெப் சீரிஸ் டிசம்பர் 19 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. குயின் ஆஃப் த டெட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸஸ் தேஸ் பாண்டே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் டிசம்பர் 19 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் பார்வதி நாயர் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் உன் பார்வையில் அப்படிங்கிற தமிழ் படம். இந்த படம் டிசம்பர் 19 நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. எமிலி இன் பாரிஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இப்போ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 18 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ரன்னிங் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் புக் மை ஷோவில் டிசம்பர் 16 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிசு ரோட் டு ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் டிசம்பர் 16 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலாம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மர்டர் இன் மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 19 இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸிக் அவெஞ்சர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இப்போ தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.